ஹாய் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரு ஹாய். நீங்கள் என்னோட சேனலை தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ரெகுலர்ஸ் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அண்ட் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அதில் தான் மற்ற அப்டேட்ஸ் எல்லாம் வரும். அண்ட் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி நம்ம ஃப்ரீயாக மேக்கப் கோர்ஸும் மெஹந்தி கோர்ஸும் எடுக்க போகிறோன்றது. அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இன்னும் நிறைய பேருக்கு தெரியாமல் கூட இருக்கும். நம்ம ஆல்ரெடி எடுத்துகிட்டு இருந்தோம். தனியாகவே நம்ம ஆன்லைனில் நம்ம எடுத்துகிட்டு இருந்தோம். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா அதை யூடியூப்லேயே நம்ம அப்லோட் பண்ணுறோம். வீக்லி 1 or 2 வீடியோஸாக நம்ம அப்லோட் பண்ணுறோம். நம்ம ரெகுலர் விளாக்ஸ் போக நம்ம ஃப்ரீ கிளாஸஸ் நம்ம அப்லோட் பண்ணுறோம். இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். எப்படி இருக்குன்றது நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் இந்த மாதிரி வீடியோ போடலாமா என்னன்றதே சொல்லுங்கள். அண்ட் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம சிலபஸ் சொல்லிடுறேன். என்னென்ன சிலபஸில் இந்த கிளாஸ்க்குள்ளே இருக்குன்றது. உங்களுக்கு சர்டிஃபிகேட் வேணும்னா நீங்கள் தனியாக பே பண்ணி வாங்கிக்கலாம். ரொம்பலாம் கிடையாது, 200 மட்டும் தான். நீங்கள் சர்டிஃபிகேட் வேணும்னா நீங்கள் பே பண்ணி வாங்கிக்கலாம். உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்துடும். வேறு எந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டுமே நம்ம வாங்க போகிறது கிடையாது. உங்களுக்கு சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னா கிளாஸ் முடியவும் உங்களுக்கு இது 30 days 1 month கோர்ஸ். இது கிளாஸ் முடியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸாம் மாதிரி வச்சு, அதாவது ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் மாதிரி நீங்கள் கவனிச்சிக்கிங்களா இல்லைன்னு எனக்கு தெரியல. ஸோ தட் அதுக்காட்டி ஒரு டெஸ்ட் மாதிரி வச்சு லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுப்போம். இதில் எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் எப்போனாலும் என்னை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் எனக்கு கண்டிப்பாக நோட்ஸ் எடுத்து சென்ட் பண்ணுங்கள். எந்த டவுட் இருந்தாலும் கேளுங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அண்ட் இப்போ வாங்க நம்ம என்ன சிலபஸ் இருக்குன்றதை வீடியோக்குள்ளே ஃபுல்லாக போய் பார்க்கலாம். அண்ட் வீடியோ யாருமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு சிலபஸ் சொல்லிடுறேன். பார்த்தீங்கன்னா மேக்கப் இன்ட்ரொடக்ஷன் இது எல்லாமே இருக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் ஃபுல் டீட்டெயில்ஸ் ஸ்கின் கேரை பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிடுவேன். அண்ட் அஃப்கோர்ஸ் கலர் தியரி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் இந்த கிளாஸில். ப்ராக்டிக்கலாகவும் இருக்கும். நான் எப்படி அது ஈஸியாக இது பண்ணுறதுக்குரிய எதுவுமே நான் உங்களுக்கு கொடுப்பேன். ஸோ அதெல்லாம் நிறைய விஷயங்கள் இதில் வந்துட்டுருக்கும். ஸ்டே டியூன். அண்ட் கலர் தியரி முடிச்ச பிற்பாடு பார்த்தீங்கன்னா பேஸ் அப்ளிகேஷன், ஃபவுண்டேஷன் மிக்சிங் மெத்தட், கன்சீலரு, கலர் கரெக்ஷன் இதில் பற்றின டீட்டெயில் நாலேஜ் எல்லாமே உங்களுக்கு இதில் வந்துடும். அண்ட் தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐ மேக்கப் வந்துடும். ஐ மேக்கப்போடு சேர்த்து ஐப்ரோ அப்ளை பண்ணுறது எப்படின்றது ஒரு சின்ன இதுலேருந்து எல்லாமே உங்களுக்கு வந்துடும். அண்ட் ஐப்ரோ போக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரஷஸ், பிளெண்டர் நாலேஜ் அந்த இதெல்லாம் வந்துடும். அண்ட் இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெமோ லுக்ஸ் வந்துடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேர் நாலேஜ் எல்லாமே வந்துடும். ஒரு குண்டூசிலேருந்து நம்ம எவ்வளோ தேவையான திங்ஸ் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு என்னென்ன இருக்குன்றது. டூல்ஸோட யூசேஜ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரேஸ், அந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு இந்த கிளாஸில் இன்க்ளூடாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேர் ஸ்டைல் டெமோவுமே உங்களுக்கு இருக்கும். அண்ட் அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேன்டி செட்டப் கண்டிப்பாக இந்த கிளாஸில் அவைலபிளாக இருக்குது. சிலபஸில் வேன்டி செட்டப் இருக்குது. அண்ட் க்ரூம் மேக்கப் ஒன்று இருக்குது. மெஹந்தி லாஸ்ட்டாக உங்களுக்கு வரும். மெஹந்தி கிளாஸஸுமே அவைலபிளாக இருக்குது இதில். அது மெஹந்தியுமே பார்த்தீங்கன்னா ஒரு 30 days சேலஞ்ச் பண்ணி நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அதுவே நீங்கள் பார்த்து கற்றுக்கோங்க. முடிக்கும். இல்லை செல்ஃப் பேம்பரிங்னு வந்துடும். அண்ட் அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்ஃப் க்ரூமிங் மேக்கப்புமே இந்த கிளாஸில் இன்க்ளூடாக இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு இதுவே போதுமானதாக இருக்கும் நம்புகிறேன். இந்த கிளாஸ் போக உங்களுக்கு எது வேணாலும் சொல்லுங்கள். கண்டிப்பாக வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். எனக்கு கமெண்ட் மட்டும் பண்ணிடுங்க மறக்காமல். இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பிடிக்கும் நான் நம்புகிறேன். அண்ட் வாங்க இப்போ ஃபுல்லாக நம்ம என்னென்ன ஃபஸ்ட்டு இன்றைக்கி என்ன கிளாஸ் பார்க்க போகிறோம் வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம இன்ட்ரடக்ஷன் தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த மேக்கப் எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6000 yearsக்கு முன்னாடி எகிப்தில் தான் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட இம்பர்ஃபெக்ஷன்ஸை மறைக்கிறதுக்காண்டி இதை ஸ்டார்ட் பண்ணாங்க மேக்கப் போடுறதுக்கு. அதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த லிட், இந்த கரிக்கோல் இருக்குல்ல, அதை வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணாங்க ஃபஸ்ட்டு மேக்கப்பை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபேஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காண்டி, சன்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காண்டியும், இன்னொரு வகையில் பார்த்தீங்கன்னா அவங்க பணக்காரவங்க ஏழை அந்த டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுறதுக்காண்டியுமே அவங்க மேக்கப் அப்போ போட்டாங்கன்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். நான் படித்தது அப்படி தான் நான் படித்தேன். ஸோ எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதில் ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு கரெக்ஷன் பண்ணாலும் கரெக்ஷன் பண்ணுங்கள், நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு தெரிஞ்சது இவ்வளோ தான். இது நான் உங்களுக்கு சொல்கிறேன். மெயினாக இதில் தான் ஆரம்பிச்சிச்சு அவங்க மேக்கப்பு. அண்ட் தென் இதை பார்த்தீங்கன்னா மேக்கப் நம்ம எதுக்கு போடுறோம், மேக்கப்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சில பேர் சொல்லுவாங்க காஜல், பவுட்ரு, லிப்ஸ்டிக் இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லுவாங்க. பட் ஆனால் இதெல்லாம் மேக்கப் கிடையாது. இதெல்லாம் காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸு. மேக்கப்புன்றது பார்த்தீங்கன்னா நம்மளோட அப்பியரன்ஸை சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு இதுதான் மேக்கப். அதாவது நம்ம அப்பியரன்ஸ் பார்த்தீங்கன்னா தோற்றம், நம்மளோட தோற்றத்தை மாற்றக்கூடிய ஒன்று தான் மேக்கப்புன்றது. மேக்கப்லேருந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. முந்திலாம் பார்த்தீங்கன்னா பேன் கேக்குன்னு ஒரு விஷயத்தை மட்டும் தான் வச்சுருப்பாங்க. அதை வச்சு ரோஸ் பவுடர்னு ஒன்று வச்சுருப்பாங்க. ரெண்டையும் வச்சு மேக்கப் ஃபினிஷ் பண்ணிடுவாங்க. அண்ட் இப்போ அப்படி கிடையாது. இப்போது நம்ம இருக்க ஜென்ரேஷனுக்கு நிறைய விஷயங்கள் வந்துருச்சு. ஸோ ஜென்ரேஷன் மாற மாற எல்லாமே அப்கிரேட் ஆகிட்டே தான் இருக்குன்னு நான் சொல்லுவேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய மேக்கப் வெரைட்டிஸ் வந்துருச்சு. அது எப்படி சொல்கிறதுனா வாட்டர் ப்ரூஃபாக இருக்கும், ப்ரூஃப் ஆகட்டும், அண்ட் இந்த மாதிரி நிறைய ஹெச்டி மேக்கப் ஆகட்டும், மேட் ஃபினிஷு, டூயி ஃபினிஷ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மேக்கப்பில் டெவலப் ஆகிட்டே தான் இருக்குது. உங்களுக்கே தெரிஞ்சுக்கும் நம்புகிறேன். அண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்கப்போட வெரைட்டிஸ். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா மேக்கப் ஆர்டிஸ்ட்டை பியூட்டிஷியன் வேறு, மேக்கப் ஆர்டிஸ்ட் வேறு. இது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்.
பியூட்டிஷியன்றது வந்து பார்த்தீங்கன்னா த்ரெட்டிங்லேருந்து ஃபேஷியல் அந்த பார்லர் சர்வீஸ் பண்ணுறவங்க எல்லாமே பியூட்டிஷியன். ஃபஸ்ட்டு பியூட்டிஷியன் வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் இருந்துச்சு. இப்போ அதில் வந்து தனியாக பிரிஞ்சு மேக்கப் ஆர்டிஸ்ட் தனியாக பிரிஞ்சு மேக்கப் ஆர்டிஸ்ட் ஒன்றும் பியூட்டிஷியன் ஒன்றா இருக்குது. இப்போ பியூட்டிஷியன்றது வேறு, மேக்கப் ஆர்டிஸ்ட் வேறு. உங்களுக்கு அதை புரிஞ்சுக்கும் நம்புறேன். மேக்கப் ஆர்டிஸ்ட்டுன்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து க்ரூம் பண்ணிக்கிற அந்த மேக்கப் மட்டும்தான். அதாவது எல்லா ஈவெண்ட்ஸுக்கும் மேக்கப் பண்ணுறது மட்டும் தான் மேக்கப் ஆர்டிஸ்ட். மற்ற சர்வீஸ் எல்லாமே பெடிக்யூர், மெனிக்யூர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் கட்டு இதெல்லாம் சேர்ந்து பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா பார்லர், அதாவது பியூட்டிஷியன் சர்வீஸ். ஓகேவா? அண்ட் மேக்கப் ஆர்டிஸ்ட் எப்படி கூப்பிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா MUAன்னு கூப்பிடுவாங்க ஷார்ட் ஃபார்மில். அண்ட் மேக்கப்போட ஸ்டெப்ஸை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கின் கேர் போட்ட பிற்பாடு தான் மேக்கப் போடணும். ஸ்கின் கேர் வேறு, மேக்கப் வேறு. எப்படி பியூட்டிஷியன் வேறு, மேக்கப் ஆர்டிஸ்ட் வேறையோ அதே மாதிரி ஸ்கின் கேர் வேறு, மேக்கப் வேறு. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச மேக்கப்னா லிபம் அப்படி. ஸ்கின் கேர் வேறு, மேக்கப் வேறு. ஸ்கின் கேர் ரொம்ப ரொம்ப அவசியம். நீங்கள் மேக்கப்பை வேணால் ஸ்கிப் பண்ணலாம், ஆனால் ஸ்கின் கேரை ஸ்கிப் பண்ணவே பண்ணிடாதீங்க. என்னோட சஜஷன்ஸ் அதான் சொல்லுவேன். இப்போ ஸ்கின் கேரை ஸ்கிப் பண்ணாதீங்க. மேக்கப் கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பண்ணுங்கள், ஸ்கின் கேர் ஸ்கிப் பண்ணாதீங்க. நம்மளோட ஸ்கின்க்கு வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின் கேர் தான். நான் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கா என்னன்னு தெரியல. உங்களுக்கு இது புரிய நம்பரே புரியலைன்னு நீங்கள் கேளுங்க. நெக்ஸ்ட் எப்படி வேணும்னு சொல்லுங்கள். நான் அதை பொறுத்து நான் வந்து உங்களோட இதுக்கு நான் மாற்றிக்கிறேன். என்ன நான் வந்து எப்படி சொல்லுறேன்னா, நான் மெதுவாக போனாலும் நான் உங்களுக்கு மெதுவாக போகிறேன். இல்லை எதுவும் புரியலைனாலும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரிதா இல்லைன்னு எனக்கு நம்ப முடியும். அண்ட் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அதில் எல்லா அப்டேட்ஸுமே உங்களுக்கு கொடுப்பேன். அதில் டிஎம் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளைவும் பண்ணுவேன். மேக்கப்பை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். இதாவது இன்ட்ரடக்ஷன் நான் சொல்லணும்னா இவ்வளோ தான். உங்களுக்கு இதிலே புரிஞ்சுக்கும் நம்புறேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டீட்டெயிலாக ஸ்கின் கேருக்குள்ளே போகலாம். அண்ட் கலர் தியரி அந்த மாதிரி விஷயங்களை நிறைய நம்ம போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதை முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ வந்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்கின் கேரை பற்றி ஃபுல்லாக நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அண்ட் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம போகலாம் கண்டிப்பாக. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பொறுமையாக பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க. அண்ட் உங்களுக்கு சூப்பரான வீடியோஸ்லாம் வந்துட்டே இருக்குது. ஸ்டே டியூன். மறக்காமல் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திப்போம். பாய்.